வணக்கம். நம்ம வீட்டு தோட்டத்தில் கொத்தரை சாகுபடி பண்ணியிருக்கோங்க. வீட்டுக்கு தேவையான கொத்தரை நாங்கள் சாகுபடி பண்ணோம். ஆனால் அது வீட்டுக்கு தேவையான விட அதிகமாகவே காய்ச்சிருக்கு. சந்தையில் கொண்டு போய் நாங்கள் மார்க்கெட்டில் கொடுக்குற அளவுக்கு காய்ச்சிருக்கு. கொத்தரை சாகுபடி எப்படி நம்ம பண்ணுறது, அது எப்படி நம்ம செடியை பராமரிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். கொத்தரை சாகுபடி பண்ணுறது எல்லா மாதங்களையும் பண்ணலாங்க. எந்த மாதம் வேணாலும் பண்ணலாம். வருஷம் 12 மாதமும் நீங்கள் எந்த மாதத்தில் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு வெயில், மழை இது மாதிரிலாம் எந்த பாதிப்பும் வராது. வெயில்னாலேயும் மழைனாலேயும் எந்த பாதிப்பும் வராது. கடைகளில் ஃபார்மில் போய் விதை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கி ஒரு அடிக்கு ஒரு விதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 4-5 நாளில் அது முளைப்புதன் வெளியே முளைக்க ஆரம்பிச்சிடும். அது பிறகு காலையில், அதாவது 6 மணிக்கு வெயில் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா சாயந்தரமாக 5-6 மணி போல் சூரியன் மறைவுக்கு பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஈரப்பதம் இருந்துக்கிட்டு தான் போதும். ரொம்பலாம் தண்ணி நீங்கள் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஊற்றிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா செடி நல்லா ஒரு 2 அடி 1.5 அடி அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன செடியாக இருக்கும்போதே அது பூக்க ஆரம்பிச்சிடும். சின்ன செடியிலேயே அதோடய பூக்கள் வந்துடும், காய்க்க ஆரம்பிச்சிடும். 1 அடி செடியிலே அது காய்ப்பு திறன் வந்துடும், காய்க்க ஆரம்பிச்சிடும். அடியில் பார்த்திங்கன்னா அப்படியே அடுக்கடுக்காக இருக்கும். பார்க்கவே ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு கொத்தரங்காய் காய்க்கக்கூடிய ஒரு செடி அது. அதிகமான முறையில் காய்கள் நமக்கு தரும். செடி நல்லா உயரமாகவும் போகும். 2 மாதம் ஆயிடுச்சுன்னா நல்லா செடி 4 அடி 5 அடி உயரத்துக்கு வந்துடும். அந்த டைமிங் நம்ம என்ன பண்ணணும்னா, அடியில் உள்ள காய்கள்லாம் பறிச்சுட்டு செடிக்கு மண் அணைக்கணும். நல்லா செடியை சுற்றி நல்லா ஒரு பாத்தியாக போடும்போது நல்லா மண்ணை அணைச்சிடணும். எதுக்கு மண் அணைக்கணும்னா, செடிகள் காய்கள் அதிகமாக இருக்கிறதுனால அது செடி தாங்காது. டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிரும், இல்லைன்னா டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் மண்ணை அணைச்சிட்டு, வேருக்கு நல்லா மண்ணை அணைச்சிட்டிங்கன்னா எவ்வளவு காய்கள் காய்ச்சாலும் சாயாது, செடி உடையாது. அதுமாதிரி திடீர்னு மழைகளை பெஞ்சிச்சின்னா அப்படியே செடியெல்லாம் அந்த இலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே சாஞ்சி கீழே முனியெல்லாம் உடஞ்சி நிறைய சேதமாக இருக்குது. எங்கள் தோட்டத்துலேயே நிறைய சேதமாக இருக்குது. அது மாதிரி மழை பெஞ்சி மண் அணைக்காமல் செடிகள் சாஞ்சி உடஞ்சி அந்த மாதிரி ஒரு பாதிப்பு தான் இதில் வரும். மற்றபடி பூச்சிகள் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி பூச்சின்னு ஒன்று வருங்க. அது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருட்டிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி சும்மா லைட்டாக அடித்தா போதும். ரொம்பலாம் நீங்கள் ஹெவியாக அடிக்க வேண்டியதில்லை. இல்லை 20 ஈசி இந்த மாதிரி உள்ள ஒரு மருந்துகளை வாங்கி நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த பூச்சி தொல்லையானது நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடும். காய்கள் ரொம்ப அதிக லெவலில் காய்க்கும். இது கொஞ்சமாலாம் காய்க்காது. ஒரு செடியில் பார்த்திங்கன்னா 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்குலாம் காய்க்கும். டெய்லி பறிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை இன்றைக்கி பறிச்சிங்கன்னா நாளைக்கு, அந்த மாதிரி தினமும் பறிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் விட்டுட்டுனே காயெல்லாம் முத்த ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக முத்தக்கூடிய ஒரு செடி காய்கள் சரசரன்னு வளரும். செடியும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், காய்களும் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு செடியோட ஒரு திறன் அந்த மாதிரி அதிகமான முறையில் காய்க்கக்கூடியது, சீக்கிரமாக காய்கள் முத்தக்கூடியது, செடி வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். செடி பார்த்திங்கன்னா உள்ள டியூப் மாதிரி தான் இருக்கும். தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. உள்ளே பார்த்திங்கன்னா டியூப் மாதிரி இருக்கும். அதனால் செடிகள்லாம் காய்கள் பறிக்கும்போது ரொம்ப கவனமாக பறிக்கணும். டக்குன்னு செடி ஒடிஞ்சிச்சின்னு பார்த்திங்கன்னா உள்ள டியூப் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு உள்ள குச்சி மாதிரியோ உள்ளே பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு உள்ள தண்டுகள்லாம் இருக்காது. டியூப் மாதிரி தான் இருக்கும். அதனால் காய்கள் பறிக்கும்போது ரொம்ப கவனமாக பறிக்கணும். தண்ணி கரெக்டான லெவலில் நீங்கள் தண்ணி 2 டைமும் விடணும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, அடியில் பார்த்திங்கன்னா தொழு உரங்கள் நம்ம போடணும். இயற்கையான உரங்கள் இருக்குது. ஆட்டு உரங்கள், சாணம், இல்லைன்னா மாட்டு சாணம், இதெல்லாம் மடித்து போனது. தலை உரங்கள் கூட்டுற அந்த சருகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் மண்ணில் போட்டு மூடிட்டிங்கன்னா அது ஒரு 10-15 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் மடித்து போயிருக்கும் கருப்பாக. அந்த மாதிரி உரங்கள் இதெல்லாம் அடியில் நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு காய் அதிகமாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. ரசாயன உரங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா காய் அதிகமாக காய்க்கும், நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் ஒழிஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்காது, சீக்கிரமாக வேகாது, ரொம்ப நேரம் வரைக்கும் வேகும். அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் ரசாயன உரங்கள் இருக்குது. இயற்கையான உரங்களை நீங்கள் போட்டிங்கன்னா அது நமக்கு ரொம்பவே நல்லது. காய்கள் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லது. அது செடிகளுக்கும் அது நல்லாயிருக்கும். ரசாயன உரங்கள் சீக்கிரமாக பெருசாகி சீக்கிரமாக காய்ச்சி சீக்கிரம் குறுகிய காலத்துலேயே அது செடியோட ஆயுள் காலம் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் இயற்கையான உரங்களை போடுங்க. அதுதான் நம்மளுக்கும் நல்லது,
நம்ம செடிகளுக்கும் நல்லது, நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லது, செடிகளுக்கும் நல்லது. ஒரு 4-5 மாதம் வரைக்கும் இதோட அந்த இது விவசாய காலங்களோ 4-5 மாதம் வரைக்கும் அது நமக்கு காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து கரெக்டான முறையில் வைங்க. வெயிலெலாம் எந்த பிரச்சனையும் வராது. அது மழை பெஞ்சாலும் மண்ணை அணைச்சிடணும், அதுதான் முக்கியம். செடியில் அடியில் மண்ணை அணைச்சிட்டிங்கன்னா செடிகள் சாயாமல் இருக்கும், ஒடிஞ்சு விழுவாது. மற்றபடி வேறு எந்த பிரச்சனைகளும் வருது. காய் பார்த்துக்கிட்ட காய்ச்சிக்கிட்டே இருக்கும். தினமும் நீங்கள் பறிச்சிக்கிட்டே இருக்கலாம், ஒரு நாள் விடாமல் நீங்கள் டெய்லி பறிச்சிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு காய்கள் அதிகமாக இருக்கும். விவசாயத்தில் வந்து ரொம்ப எளிய முறையில் பயிரிட்டு காய்கள் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தாவர செடினா அது கொத்தரங்காய் தான். ரொம்ப அதிகமான முறையில் நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செடிகள் வந்து ரொம்ப கிட்டையும் இருக்கக்கூடாது. ரொம்ப கிட்டே இருந்ததுன்னா ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ஒரு அடினாவது கேப் இருக்கணும். கிட்டே இருந்ததுன்னா ஒரு செடியோட ஒரு செடி மோதும்போது செடியும் உடஞ்சி கீழே விழுந்துடும். காற்றுக்கு தடிச்சுன்னா செடி உடஞ்சி கீழே விழுந்துடும். காய்களில் வந்து கருப்பாக ஒரு பூச்சி விழுவ ஆரம்பிச்சிடும் செடிகள் கிட்ட ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா. அதனால் கொஞ்சம் கலக்க வச்சிங்கன்னா அதிகமான முறையில் உங்களுக்கு வந்து அது காய்க்கிறதுக்கான நல்ல ஒரு அதுக்கு காய்க்கக்கூடிய ஒரு நல்ல திறனை அதுக்கு இந்த செடிக்கு உண்டு. இந்த மாதிரி நிறையா காய்கறிகள் நம்ம தோட்டத்தில் நிறையா நாங்கள் பயிரிட்டு நான் எங்கள் வீட்டுக்கும் பயன்படுத்திக்கிறோம், சந்தைகளுக்கும் கொடுக்குறோம். நீங்களும் இந்த மாதிரியான தோட்டங்களை நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் வீடுகளுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியில் விற்று லாபம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் அதிகமான முறையில் நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காய்கறி எப்படி நாங்கள் கரெக்டான முறையில் அதை பராமரித்து காய்கறிகளை எந்த அளவுக்கு நாங்கள் வீட்டுக்கு தேவையானதும் சரி சந்தைக்கும் எப்படி நாங்கள் லாபத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம வீடியோ வந்து எல்லாத்தையும் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒன்று புரியும். எல்லாமே வந்து இயற்கையான முறையில் தான் நாங்கள் பயன்படுத்துகிறது. அதிகமான வந்து 90% இயற்கை, 10% தான் செயற்கை உரங்களோ இல்லை பூச்சிக்கொல்லிகளோ. வந்து நாங்கள் வந்து இயற்கை வந்து அதிகம், செயற்கை கம்மி. தண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்பலாம் வந்து அப்படியே நோய் பிடிச்ச மாதிரி சில இடத்துலலாம் செடிகள் இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இயற்கையான உரங்கள் அதிகமாக போடுறதுனால தான் செடிகள் பார்க்குறதுக்கு பச்சை பச்சைன்னு எப்படி இருக்குது பாருங்கள், அந்தளவு இருக்கும். அதோட காய்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப எளிய முறையில் இதை பயிரிடலாம், ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் இந்த மழைக்காலங்கள் மழை பெய்யும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஒரு குச்சி அதில் ஊனி நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைன்னா செடி அப்படியே ஒடிஞ்சு டக்குன்னு கீழே விழுந்துடும், இல்லை சாஞ்சிரும். அதை நீங்கள் நிமித்து என்ன தான் நீங்கள் கட்டினாலும் சரி, அந்த செடியோட வேரெலாம் அருந்துட்டுனா அது வந்து இந்த அளவுக்கு வந்து அது திருப்பி உயிர் வராது. இந்த அளவுக்கு நீங்கள் பராமரிச்சிங்கன்னா போதும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் ஒரு விவசாயி தான். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.